ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பவானி ஃபிஷிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து நமக்கு நண்பர் ஒருத்தர் ஒரு 4 வரலாம் இவ்வளோ தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அது ஒரு 400 அடி டு 450 அடி அவர் கேட்டிருந்தார். ஐயம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். நீட்டாக பண்ணியிருக்கோம் ஒர்க்கு. ஓகேங்களா. இந்த வலையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேட்டது ஒரு 4.5 அந்த ரேஞ்சு தான் கேட்டிருந்தார். ஒரு 4 டு 4.5 அடி தான் அந்த லென்த்து வரும். ஓகேங்களா. அந்த வலையில் அந்த லைன் தெரியுது பார்த்தீங்களா, அது என்ன லைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராப்பராக கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த சிக்மெண்ட் அந்த கண்ணியோட அந்த நாட்டிங்லாம் ஒரே ஈவனாக அட்ஜஸ்ட் ஆகி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பஃபியாக கரெக்டாக லுக்காக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் அன்ஈவனாக தெரியும். ஓகேங்களா. ஈயம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம் ஒரு வலைக்கு அப்படிங்கிறது ஒரு ஐடியாவுக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க. ஓகேங்களா. இந்த வலைய ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு. இந்த வலை பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கு. இந்த வலை 4 ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். 90 mm போட்டிருக்கோம். இது வந்து நரம்போட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 20 தான் போட்டிருக்கோம். அவர் கொஞ்சம் டேங்க் கிளீனர் ஃபிஷ் நிறையா இருக்கும் எங்கள் ஏரியாவில்னு சொல்லியிருந்தார். அவருக்காக சரி ஓகே அதை பண்ணி கொடுத்துடலாம். மேல் கயிறு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. நீங்கள் மேல் கயிறு பார்த்தீங்கன்னா தெரியும் வலை எந்த அளவுக்கு உள்ளே இருக்கும் அப்படிங்கிறது. ஃபைனலாக நம்ம இந்த வலையோட லென்த் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 430 அடி கிட்ட வந்துச்சு. ஓகேங்களா நண்பா. ஓகே கைஸ், இந்த மாதிரி வலை வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.